ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்தோ சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நயன்தாரா மேடம் நம்ம அன்னபூரணி படத்தில் பார்த்திங்கன்னா அக்கார வடிசல்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். அரிசியை கழுவி எடுத்துக்கிடலாம். அரிசியை பெரிய பானையில் கொட்டி அதை கழுவி எடுத்து வச்சுக்கிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி கம்மியாக எடுக்கணும், பால் அந்த மாதிரி இது நிறைய எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நானும் என்னடா பொங்கல் மணியே பண்ணுறோம், பொங்கல் மணி தானே இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் கம்ப்ளீட்டாக பொங்கல் மணி இல்லைங்க, கம்ப்ளீட்டாக வேறு மணி இருந்தது, பொங்கல் மணியே இல்லை. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு கூழ் மணி தண்ணியாக வேறு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நம்ம திராட்சை அதெல்லாம் போடுவோம், அதெல்லாம் இதில் போடவும் இல்லை. அதனால் இது பொங்கல் மணியே இல்லை, வேறு மணி தான் இருந்தது. இப்போ தண்ணியை வடிச்சுக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு இதை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ நம்ம சோறை வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கிடலாம். பற்ற வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோன்னா, பானையை தூக்கி அடுப்பு மேலே வச்சிடலாம். அடுப்பு தான் ரொம்ப கோளாறு பண்ணிகிட்டே இருந்தது, எரியாமல். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஊற்ற போகிறோம்னா, பால் ஊற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நிறையா பால் ஊற்றணும். இப்போ பால் பொங்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அரிசியை பார்த்திங்கன்னா அப்போதே போட்டாச்சு. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புகையாக வந்தது. அதே மாதிரி நான் ஏற்கனவே பொங்கல் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பொங்கல் செலிப்ரேஷனில். ஏன்னா நம்ம மாடியில் வீடு கட்டுறோம், அதனால் நம்ம மாடியில் எந்த வீடியோவுமே எடுக்க முடியாது இப்போதைக்கு. அதனால் நான் கொஞ்சம் அங்கங்கே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். மாடி இருந்ததுன்னா இன்னும் நிறைய கூட வீடியோ எடுக்கலாம். அதனால் சாரி, மன்னிச்சிக்கோங்க இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக வீடியோ வர்றதுக்காண்டி. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணதை பொறுத்து தான் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போனா நான் நிறைய வீடியோ போடுவேன், நல்ல வீடியோலாம் போடுவேன். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோலாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி முறை பொங்கி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். ஏன்னா நல்லா கூழ் மணி வேகணும், அது அப்படி கூழ் மணி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கூழ் மணி இருக்கிறதுனால நிறைய நெய் ஊற்றுறாங்க, தேங்காய் போடுறாங்க, அதுக்கப்புறம் முந்திரி திராட்சைலாம் போடுவாங்களான்னு தெரில, தேங்காய் போடுறாங்க. அதுக்கப்புறம் நெய் நிறையா ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் வெல்லம் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பால் ஊற்றுறாங்க. இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ போடுறேன். எப்போ அடுப்பட்டாச்சும் அந்த மாதிரி வீடியோ போட்டே தீருவேன்.
ப்ளீஸ் என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முக்கியமாக பண்ண வேண்டியது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெல்லத்தை கரைக்க போகிறோம். எல்லாம் கரைச்சி ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே எப்படி ஆக்கிட்டேன்னு குப்பையா. எல்லாம் யாருக்காண்டி? உங்களுக்காண்டி. ஆனால் நீங்கள் என்னென்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெளியவே எரியுது பாருங்கள். நான் உங்களுக்கு தரையவே காட்டிகிட்ருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, தான் தட்டஞ்சிட்ருக்கேன். ஏதாவது தள்ள முடியுமான்னு உள்ளக்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குச்சை வச்சு தள்ளிகிட்டு இருக்கேன். அந்த குச்சும் எரிய ஆரம்பிச்சிட்டு இவனுங்க இப்படி தான் பண்ணும். ஒன்று வெளியேறி ஆரம்பிக்கும், இல்லாட்டி அப்படியே வந்துடும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த இது இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை தண்ணி, அதில் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயையும் போட்டு வேக வச்சுட்டேன். அதை தூக்கி இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. பொங்க நிறையா பண்ணியாச்சு. நெய்யெல்லாம் நிறையா ஊற்றி செஞ்சு பண்ணலாம். நல்லா கலக்க ஏன்னா அடியில் போய் தங்கியிருக்கோம். நம்ம கலக்க கொஞ்சம் கலர் கிடைக்கும். இப்போ நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் கொட்டி அப்படியே அள்ளி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டா தான் செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாகு அடியில் போய் தங்கியிருக்கு. கொட்டினோடனே ஒரு மானி வருது. இப்போ நெய்யெல்லாம் கொஞ்சம் நெய்யை நடுவில் போட்டு அப்படியே அந்த நெய்யோடு அள்ளி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மீட் பண்ணுவோம். பாய்.